வணக்கம் நேயர்களே. முக்கியமான சில அப்டேட்ஸ உங்க முன்னாடி தொடர்ந்து வரிசையா வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சில முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் கிடைச்சது. அத உங்க முன்னாடி சொல்றதுக்காக வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரே ஒரு எறும்பு ரூ. 21,000க்கு விலை போகுது அப்டின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, நம்பி தான் ஆகணும். இது உண்மையிலே பதிவான ஒரு விஷயத்த உங்க முன்னாடி சொல்லலாம் அப்டின்னு இருக்கேன். ஒரு எறும்பு இந்திய மதிப்புல ரூ. 21,000க்கு கிடைக்குது அப்டின்னா, அப்படி என்ன இருக்குது? எறும்ப புடிச்சு போய் என்ன செய்ய போறாங்க? அப்டிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லார் மனசுலயும் ஓடும். இது ஒரு மாதிரி வித்தியாசமான தகவலா பட்டது. அதனால உங்க முன்னாடி சொல்லலாம் அப்டின்னு வந்திருக்கேன். ஆப்பிரிக்க நாடுகள் பொதுவாவே இந்த இயற்கை எழில் கொஞ்சும் நாடுகள், காட்டு பரப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில கென்யால கில்கில் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த கில்கில் அப்படிங்கிற பகுதியில தான் ஒரு ராட்சச எறும்பு இருக்கு. அந்த எறும்பு இந்திய ரூபாய் மதிப்புல ஒரே ஒரு சிங்கிள் எறும்பு ரூ. 21,000க்கு கிடைக்குது. அப்படி என்ன இருக்கு அந்த எறும்புல அப்படின்னா, அந்த எறும்புக்கு பேரு ஜெயண்ட் ஆஃப்ரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா பட்டது என்ன அப்படின்னா, இந்த எறும்பு ஒரே ஒரு முறை கருத்தரிச்சிருச்சு அப்படின்னா, தன்னோட வாழ்நாள் முழுக்க குட்டிகள ஈன்றுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த எறும்ப வச்சு இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல இருக்கும். நம்ம வீடுகள்ல இருக்கிற எறும்புகள விட அளவுகள் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படிங்கிறது தான் இத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த எறும்புகள் கள்ளச்சந்தையில ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்போ நம்ம டிவிலலாம் அடிக்கடி ஒரு சில செய்திகள்லாம் பார்ப்போம். குரங்குகள், ஆமைகள், பாம்புகள் இதெல்லாம் வந்து கடத்துனாங்க. இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கடத்துனாங்க. அத கடத்தி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். ஆனா, இந்த கடத்தல் ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. இந்த கள்ளச்சந்தையில இந்த எறும்புகளுக்கு ஒரு பெரிய வேல்யூஸ் இருக்கு. இந்த வகையில் எறும்பு வந்து மனுஷங்க எவ்வளோ வருஷம் வாழ்றாங்களோ, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் அளவுக்கு வருஷம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆஃப்ரிக்கன் ஜெயண்ட் ஹார்வெஸ்டர் எறும்புகள் உயிர் வாழும் அப்படின்றது தான் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த எறும்புகள் இது வந்து ஒரு வீட்ல நம்ம எறும்பு ஒரு வலை கட்டுச்சு அப்படின்னா, அது சில சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா, கென்யால இருக்கிற இந்த வகை எறும்புகள் வளர்ந்த மனுஷன் ஒரு 6 அடி இருக்கான் அப்படின்னா, அந்த 6 அடி உயரத்துக்கு கூட இந்த எறும்புகள் புத்து கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஊர்கள்லாம் கரையான் புத்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆப்பிரிக்கால பர்ட்டிகுலரா இந்த கென்யால உள்ள இந்த எறும்புகள் பெரிய சைஸ் புத்து கட்டியிருக்கு அப்படிங்கிறதும், இந்த புத்து கட்டியிருக்கிற இடங்கள்ல இருந்து இந்த எறும்புகள அழிச்சு, அதை எடுத்து வெளிநாட்டு கள்ள சந்தைகள்ல விக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனோட ஒரு எறும்பு ரூ. 21,000க்கு விக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ரீசனா சொல்றாங்க. சரி, அந்த எறும்பு அழிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கூட்ல இருந்து அதாவது ஒரு புத்துல இருந்து அந்த எறும்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த சுத்து வட்டாரத்தில இருக்கிற எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படும். எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப எறும்பு வந்து தனக்கு தேவையான சாப்பாட வந்து சேமிச்சு வைக்கும். அதுல வந்து பல பேர் இத வந்து எக்ஸாம்பிளாவும் சொல்லுவாங்க. "எறும்பு மாரி சேமிக்க கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி. ராணி எறும்புகள் கருத்தரிச்சது அப்படின்னா, இது வந்து ஒரு தன்னோட வாழ்நாள் முழுக்க முட்டைகள், குட்டிகள ஈன்றுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அ இந்த அப்டேட்டு. ஸோ இந்த எறும்புகள் ஆப்பிரிக்கால இருந்து விமானங்கள் மூலமா சத்தம் இல்லாம வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுறதா சொல்றாங்க. அப்படி கடத்தப்படுற எறும்புகள் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து சைனா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த புஷ்பா படத்துல செம்மர கடத்தல்லாம் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இங்க இருக்கிற திருப்பதி, ஆந்திரால இருக்கிற செம்மரங்கள எடுத்துட்டு போயி, ஏதோ ஒரு பணக்காரன் ஏதோ ஒரு கிஃப்ட் பண்றதுக்காக தான் இந்த செம்மரங்கள் இவ்வளோ விலை போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த எறும்புகள சேகரிக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லா ஆண்ட் கலெக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஆண்ட் கலெக்டர்ஸ்க்கு கள்ள சந்தையில விக்கிறதுனால தான் இந்த எறும்புகளுக்கு ரூ. 21,000 குடுக்கப்படுறதா சொல்றாங்க. விமானங்கள் மூலமா இந்த எறும்புகள் கடத்தப்படுறதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தங்கத்தையோ, வெள்ளியோ கடத்தி கொண்டு போனீங்கன்னா, அத ஸ்கேன் பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா, இந்த எறும்புகள கடத்துறதுக்கு ஒரு புது ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மாத்திரைகள் கேப்சூல்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கேப்சூல்கள் பெரிய சைஸ்ல பண்ணி, அதுல ஒரு ஒரு எறும்பா போட்டு லாக் பண்ணி வச்சுடுறாங்க. இந்த எறும்புகள் ஆப்பிரிக்கால இருந்து சீனா மாதிரியான நாடுகளுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியா இருந்த ஒரு தகவல். இது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னாலுமே, இது வந்து இல்லீகலா காங்கோல நடந்துகிட்டே இருக்கு. காங்கோ, கென்யா இந்த மாதிரியான ஆப்பிரிக்க நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இந்த செய்தியும் சீனா பத்தின செய்தி தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோட நலன்ல கவனம் செலுத்தியிருக்காங்க. குழந்தைகள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க்க இனிமேல் ஹெவியா பண்ண வேண்டியது இல்ல. அப்படின்னு ஒரு புது சுற்றறிக்கைய கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாட்டி நம்மலாம் ஸ்கூல், காலேஜ் படிக்கிற காலங்கள்ல
எக்ஸாம்னா உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கணும், அந்த ஹோம்ஒர்க் வந்து ஹெவியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும். சைனாலேயே அந்த மாதிரியான ஒரு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள் வீட்டுக்கு வந்தால் ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களாம். இதனால அந்த ஹோம்ஒர்க்கோட அளவுகளை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. அவன் படித்தாலும் ஸ்கூலில் படிக்கிறானா அதோட சரி, வீட்டு பாடங்கள் இருக்கணும், ஆனால் அதனோட அளவுகளை கம்மி பண்ணுங்க. அதனால குழந்தைகளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க சில குழந்தைகள். அது உடம்பு ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இது சைனாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுனால ஹோம்ஒர்க்கை கட் பண்ணால் சைனாவோட மக்கள் தொகை கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சைனா கொடுத்துருக்கிற முக்கியமான ஒரு அறிவிப்பு. உலக நாடுகளே எக்ஸாம் மார்க்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் நோக்கி போகும்போது சைனா வந்து தங்களோட குழந்தைகளோட நலனில் கவனம் செலுத்தி குழந்தைகளுக்கான ஹோம்ஒர்க்கை சுத்தமாக கம்மி பண்ணலை, கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க, அதாவது படிப்படியாக குறைச்சி வாழ்க்கைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அந்த கல்வியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற பரிந்துரையாக இருக்குது. ஸோ சைனாவோட இந்த அறிவிப்பு உலகமே ஒரு வியந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஹோம்ஒர்க்ஸை குறைக்கிறதும் குழந்தைகள ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் அவங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையான கல்வியோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த புது அறிவிப்பாக இருக்குது. இது நம்ம ஊருக்கும் வருமானு நிறைய பசங்க எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஊரில் அதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. எறும்புகளை எப்படி கடத்துறாங்கன்னு சொல்லணும், ஃப்ளைட்லாம் கடத்துறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுவும் ஒரு ஃப்ளைட் ரிலேட்டடான செய்தி தான். இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தோட டாப் 100 விமான நிலையங்கள் சொல்கிறாங்க. இந்த டாப் 100 ஏர்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அது நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது, நல்ல வசதிகள் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறத வச்சு உலக நாடுகள் அதில் தி பெஸ்ட்டாக இருக்கிற ஏர்போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026க்கான ஒரு புது பட்டியல் அது. ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட்ஸ் அவார்ட் 2026 அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உலகத்திலேயே தி பெஸ்ட்டாக இருக்கிற ஏர்போர்ட்ஸ் எது அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் சைனாவில் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கிற அந்த சாங்கி ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் டாப் 100ன்றதுனால இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஒரு 5 நகரங்கள் அதனோட விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் டாப் 100ல் டெல்லி, மும்பை, கோவா அண்டு ஹைதராபாத், பெங்களூரு இந்த மாதிரியான 5 விமான நிலையங்கள் டாப் 100க்குள்ளார இடம் பிடிச்சிருக்கு. இந்த டாப் 100 இடத்துல நம்ம ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஏர்போர்ட் கூட இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. இந்த மாதிரியான வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு நன்றி. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.